ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற புதன்கிழமை 29/1/2025 தை அமாவாசை வருது. அமாவாசையில் சில அமாவாசைகள் ரொம்பவே விசேஷமானது. அதுலேயும் இந்த தை அமாவாசை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையுமே நீக்கி போடும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் பண வரவில் நமக்கு அதிரடி மாற்றத்தை கொடுக்குன்னே நம்ம சொல்லலாம். சில பேர் பார்த்தா பணம் கைக்கு வருது, வந்த சோடே தெரியாமல் போயிடுது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த அந்த பணத்தை நல்ல வழியில் அவங்களால செலவு பண்ண முடியாது. தேவையில்லாத வீண் விரயம் வரும். அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அமாவாசை நாளில் இந்த ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அமாவாசை திதி எப்போ வருதுங்கிறத முதல்ல டைமிங் பார்த்துடலாம். 28/1/2025 அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8:10 அமாவாசை திதி தொடங்குது. 29/1/2025 புதன்கிழமை இரவு 7:21 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. நம்முடைய வழிபாட்டு முறையில் திதிகளுக்கு எப்பொழுதுமே முக்கிய பங்கு இருக்குது. அமாவாசை திதியாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி திதியாக இருந்தாலும் சரிங்க, அப்போ செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் அனைத்துமே நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நம் வாழ்க்கையில் கொண்டுட்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திதிகளுக்கு ஒரு பவர் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு பண வரவுக்கு நமக்கு ஒரு வழியை காட்டி கொடுக்கும். அமாவாசை திதி அன்று புதன்கிழமை மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு முடிச்சை நீங்கள் தயார் செய்யணும். இந்த பரிகாரத்திற்கு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ₹1 காசு, இது எல்லாத்தையும் வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. தை அமாவாசை அன்று நீங்கள் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அம்பாலையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த முடிச்ச மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு முன்னாடி வைங்க. மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அவங்க படத்திற்கு முன்னாடி வைக்கலாம். மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலும் சரி, இல்லை அம்மன் படம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த படத்திற்கு முன்னாடி இந்த முடிச்ச வச்சு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த முடிச்ச உங்களோட நிலைவாசலில் வெளிப்புறம் கட்டி நீங்கள் தொங்க விடணும். உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் கற்பூர தீப ஆராதனை காட்டினாலும் சாம்பிராணி போட்டாலும் இந்த முடிச்சுக்கும் நீங்கள் காட்டணும். குறிப்பாக வெள்ளி செவ்வாய் நாட்களில் இதை கட்டாயம் நீங்கள் செய்யணும். அடுத்த மாதம் இந்த முடிச்ச அந்த அமாவாசை நாளில் கழட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய ₹1 காசை நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதம் உள்ள பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த ₹1 காசை சுப செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே போல் அன்றைய நாளில் அந்த அமாவாசையில் ஒரு முடிச்சு தயார் பண்ணி வாசலில் கட்டி விடுங்க. ஏலக்காய், கிராம்பு, பச்சை நிறம், ₹1 காசு, இது எல்லாமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. அதுவும் அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதற்கான ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான அந்த ஒரு அமாவாசை நாளிலே இந்த நிலைவாசல் முடித்து பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது பண வரவுக்கு பஞ்சல்லாமல் நமக்கு பண வரவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், எளிமையான வழிபாடு. இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட வர பணங்கிறது வீண் விரயம் ஆகாது. சுப செலவுக்கு பயன்படும். உங்ககிட்ட தக்க வச்சுக்கலாம் பணத்தை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். தை அமாவாசை நாளிலே மறக்காமல் நீங்கள் இதை செய்யுங்க. தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். அதனால் அந்த நாளில் நம்ம இந்த ஒரு வழிபாட்டை கட்டாயம் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அனைத்து கஷ்டங்களும் தீரும். பொருளாதாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மறக்காமல் வருகிற புதன்கிழமை அன்று இதை செய்து பலன் பெறுங்க. நல்லதை நினைப்போம், நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும். அமாவாசை நாளிலே யாராவது ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு போடுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வைங்க. மதியம் படையல் போடுங்க. காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. இதெல்லாம் நீங்கள் அமாவாசை நாளில் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அனைத்து ஆரோக்கியமாகட்டும், ஆரோக்கிய விஷயத்துலேயும் பணம் விஷயத்துலேயும் இதர அனைத்து
அனைத்து விஷயத்திலையும் எந்த பிரச்சனையும் உங்களை தொடராது. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை கட்டாயம் செய்யுங்க. அந்த நாளில் இந்த ஒரு பரிகாரமும் செய்யுங்க. மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.